பார்ட் 1ல் நம்ம புளிஞ்சு வேக வைக்கிறதோலையும் நிறுத்தினேங்க. அதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸை வெந்ததும் நம்ம கையில் தண்ணியில் தொட்டு பிசுக்குனாலையும் பிசங்கும், கரையாத தண்ணியில் இதை நல்லா பிரித்து விட்டுக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்திக்கின்னு வெங்காயம் கொஞ்சம் வணங்கின உடனே குடமிளகா கலராக 3 சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். கோஸு, கேரட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குவாங்க. அதில் மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சோயா சாஸ், சில்லி சாஸ், டமோட்டா சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி எடுத்தால் என்னுடைய ஸ்டைலில் ஆரோக்கியமான நூடுல்ஸு வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ சமைக்க போகிறீங்க? நான் சமைச்சாச்சு, என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு.